என்ன விஷயம்? அத்தை, சந்தியாவையும் சிந்தியாவையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அவியல்கிட்ட என்ன ரகசியம் பேச போறா? இல்ல அத்தை, பாடத்துல ஒரு சின்ன சந்தேகம். அதுதான் சந்தியாட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். போ போ, உள்ளதான் இருக்கா ரெண்டு பேரும் போ. எட்டு சந்தியா, நீ நாளைக்கு டெஸ்ட்டுக்கு எல்லாம் படிச்சிட்டியா? ஒன்றுமே படிச்சதில்ல கேட்டியா? படிச்ச எல்லாமே மறந்து போயிட்டே இருக்கு பார்த்துக்க. நீ புக்கே திறக்க மாட்டா, இதுக்கெல்லாம் உனக்கு மறந்துடுமா? உனக்கு என்ன, நீ உறங்கிக்கிட்டே தான் இருக்கா, விளையாடிக்கிட்டே இருக்கா. ஆனால் உனக்கு மட்டும் மார்க் எப்படி தான் வரும்னு எனக்கே தெரியலை. நானும் உளுந்து உளுந்து படித்து தான் பார்க்கேன், எனக்கு மார்க்கே வர மாட்டேங்கு. ஏட்டி சந்தியா, நீ படிச்சிட்டு இருப்பான்னு நினைச்சேன். நீ படுத்துக்கிட்டு கிடக்கா. நான் வாங்கிட்டே டவுட்ட கிளியர் பண்ணதுன்னு வந்தேன். போலாங்க, நாளைக்கு ஃபிசிக்ஸ் டெஸ்ட்டு. எனக்கு ப்ராப்ளமே பண்ண தெரியல. நானே மண்டை காஞ்சிட்டு வந்து படுத்து கிடக்கேன். இவன் வேற படிச்சிட்டியா என்ன செய்யானிட்டு வந்திருக்கான். ஏட்டி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு. இவன் ஒருத்தன் எரிச்சலை கிளப்பிக்கிட்டு இருக்கான். டவுட்டை கிளியர் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணிக்கிட்டு சிறையா இருக்கு. உனக்கு என்ன பிரச்சனைடே? சொல்லு, உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? ஏட்டி, நான் நாளைக்கு டெஸ்ட்டுக்கு ஒன்றுமே படிச்சேல, எனக்கு சொல்லி தருவியாட்டி? என்னது? இல்லை, நானே ஒன்றுமே படிக்கல, எனக்கே ப்ராப்ளம் பண்ண தெரியலன்னு நான் மண்டை கலந்து நான் வந்து படுத்து கிடக்கேன். நீ வேற உனக்கு சொல்லி தரணுமா? ஐயோ கடவுளை, இந்த கொடுமை எங்கே போய் சொல்லுது? கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருந்தான். அந்த கதை மாதிரி இல்லையா இருக்கு வாங்கதை. லெட்டி சந்தியா, உன்னை நினைச்சாலே எனக்கு பெருமையா இருக்குட்டி. எப்ப கேட்டாலும் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லு. நான் இவ்வளவு மார்க் எடுத்த பிறகு எனக்கிட்ட இப்படி வீடு தேடி வந்து யாரும் கேட்கல. உனக்கிட்ட வீடு தேடி வந்து கேட்க அளவுக்கு ஆள் இருக்கு. அப்ப நீ நல்லா படிக்க தானே செய்ய, என்கிட்ட தானே போய் செய்த கள்ளி. இவ வேற எரிச்சலை கிளப்பிக்கிட்டு. சரி, உனக்கு என்னத்தெல்லாம் சொல்லி தரணும்? ஒன்னு, choose the best answer. அதுக்கு ஆன்சர் ஏன்னா நீ தலையில கை வை, பின்னா மூக்குல கை வை, சின்னா வாயில கை வை, டின்னா நாடில கை வை. நான் அதை பார்த்து நான் எழுதிக்கிடுவேன். சரியா? சரி, அடுத்து ரெண்டாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு. ட்ரூன்னா வலது கை, ஃபால்ஸ்னா இடது கை. அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். அடுத்து क्वेश्चन பேப்பர். நீ எழுதும்போது அந்த ரைட்டிங் பேட் இருக்கு இல்லையா, அதை லேசா தூக்கி வச்சுட்டு எழுது. ஏன்னா நம்பர் பிரகாரம் உனக்கு பொறுத்ததா நான் இருப்பேன். அப்ப நான் அதை பார்த்து அழகா எழுதிடுவேன். சரியா? லே, நீ பயங்கர ஆளு, நல்லா வருவா கேட்டியா? இப்பமே உன் எதிர்காலம் உன் முகத்துல அப்படியே தெரியும் கேட்டியா? இவ வேற, நானே நாளைக்குள்ள டெஸ்ட் நினைச்சு வயிறு கலங்கி போய் இருக்கேன். அதுக்கடையில அவ வேற நலி வச்சுக்கிட்டு இருக்கா. சந்தியா, நாளை சொல்லி தருவா இல்லையாட்டி? மறந்துடாத, உன்னை நம்பிதான் போறேன். சரி போ போ, உன் எதிர்காலம் உன் பின்னால வரும் போ. வெட்டி, உன்னை நம்பிதான் நான் பின்னால இருக்கேன். என்ன நம்பி எனக்கு பின்னால நிறைய பேர் இருக்காங்க. மறந்துடாதட்டி. சரிடே, போ போ. சரோஜாக்கா, வா மேரி வா. சரோஜாக்கா, இப்பமா சாப்பிட்டியா? ஆமா மேரி, 5 நாளா கொழுக்கட்டை அவுச்சணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நேரம் இல்லாம அவுச்சாம இருந்து. இன்னைக்கு அவளோடதும் லீவா, வீட்டுல கிடந்தாளுவா. அந்தால சரி அப்ப அவிப்போனே அவுச்சேன். அது நேரம் அவிச்சு பாத்துக்க. ஐயோ, வாங்கிட்ட வந்த விஷயத்தையே கேட்கல. நீ இதுல இரு மேரி. அக்கா, வாங்கிட்டு ஒரு கதை சொல்லியது ஆண்டி வந்தேன். நீ வந்தாலே எனக்கு தெரியும், ஏதாவது ஒரு கதையை தான் கொண்டு வந்திருப்பான்னு எனக்கு தெரியும். சரி, என்ன இது 2 கொழுக்கட்டை தின்னு. எக்கா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாட்டி? நேத்து சுந்தர்க வீட்டுல பயங்கர சண்டையாம் கேட்டியா? சுந்தர்க பொண்டாட்டி சுந்தர தூக்கி போட்டு அடி சப்பிட்டாளாம் கேட்டியா? ஆமா ஆமா, சுந்தர் குறைஞ்சவன். அவன் செய்ய வேலைக்கு கையில்லாதவன் கடன் வாங்கி அடி கொடுப்பான் தெரியுமா? அப்படி ஒன்றும் இல்லை, சுந்தர் ஒன்றும் அப்படி ஒன்றும் மோசமான ஆள் ஒன்றும் கிடையாது. நீ தெரியாம சொல்லியாக்கா? முந்தா நாள் தான் சோம் இல்லாம ரோட்டு கரையில உளுந்து கிடந்திருக்கான் குடிச்சுக்கிட்டு. அவனை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணி ஊசி போட்டு மருந்து வாங்கி அடுத்த நாள் அவன் வீட்டுல கூட்டி கொண்டு விட்டுக்கிட்டு அவனுக்கு ஆப்பிள் வாங்க கடைக்கு போயிருக்கான். கடைக்கு போயிட்டு அவன் வீட்டுக்கு வரக்குள்ளால
அவன் குவார்டர் வாங்கி வச்சு குடிச்சிட்டு இருக்கான். அவனை அடி கொடுக்காம வேற என்ன செய்யணும் சொல்லு? அடுத்த வேலை பற்றி சொல்றது ரொம்ப ஈஸி மேரி. தனக்கு வந்தாதான் தெரியும் தலைவலியும் காய்ச்சலும். அவளுக்கு இடத்துல இருந்து நம்ம யோசித்து பார்த்தாதான் அதில் உள்ள வேதனை எல்லாம் தெரியும். கேட்டியா மேரி? இதுல பெருசா சொல்லதுக்கு ஒண்ணுமே இல்ல மேரி. அவனால இவ்வளவு நாளும் அவன் கூட இருந்து குப்பை கொட்டிட்டு இருக்கான். நம்மளை பழத்தை நம்மன்னா எப்பமோ போட்டுக்கிட்டு வாடி இருப்போம். நான் தப்பா ஒன்றும் சொல்லல சரோஜாக்கா. ஒன்னா இருக்கத்துல 2 பேரும் சேர்ந்து தானே கிடந்து கிழிஞ்சிட்டு கிடக்காவ. அதுக்கு தான் சொன்னேன், அல்லாம வேற ஒன்றும் இல்லை. என்ன அவன் மட்டும் தான் கிழிஞ்சிட்டு கிடக்காளாங்க, வேற எல்லாரும் அவரவர் வீட்டுள்ள உள்ளது அவரவர் தான் தெரியும் மேரி. சரிக்கா, நீ இன்னும் ஏதோ டென்ஷன்ல இருக்கா போல இருக்கு. நான் இப்ப பேகிட்டு புறவு வாரேன் என்னக்கா. நான் ஒரு டென்ஷன்ல இல்ல மேரி. பொதுவா தான் சொன்னேன், கண்ணுல கண்டதை நம்ம சொல்லணும் இல்லையா? யாருன்னா என்ன, உனக்குனாலும் சரி. நான் பொதுவா தான் பேசுவேன் மேரி. இல்லக்கா, உனக்கிட்ட ஏதோ மாற்றம் தெரியும். நான் இவ்வளவு நாளும் உன்கிட்ட பழவாமையா இருக்கேன், இன்னைக்கா புதுசா பழவே? சரிக்கா வாரேன். இவளுக்கு வேற வேலையும் கிடையாது சோழியும் கிடையாது. எவன் எங்க போறான் எவன் எங்க போறான் இதை பார்க்கதான் இவளுக்கு வேலை. இப்படி ஊருக்கு 4 பொட்டச்சியல் இருந்தா ஊர் விளங்கிரும். Students, are you ready for the exam? Yes ma'am, I am ready. Ajay, why are you not talking anything? Did you prepare for the exam? Yes, but no ma'am. Is anyone failed for the exam? That concerned person want to come with their parents. எனக்கே ஒன்றும் தெரியாது. இந்த மூதேவி வேற கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்கா. அம்மையை கூட்டிட்டு வா, ஆட்டுக்குட்டியை கூட்டிட்டு வாங்கிட்டு சேர மயிராரு. ஓகே மேம். டோன்ட் see anyone on right. Is anyone doing any microcerats or bit means keep it on this table and go. ஐயோ, இந்த கொசுவுக்கு தொல்லை தாங்க முடியலடா சாமி. Write fast, okay children? Only you have 3 hours. First you can write known questions. After that you can attempt the unknown questions, children. இத வேற மூதேவி படுத்து அப்புறம் போவேன் செய்ய இல்லை. ஒரே பியான் கடியா இருக்கு. வீட்டுக்கு போனோன்னா மொத்த வேலையை அவ்வளோ பியானை இழைச்சணும். அப்பதான் கடி தீர்ந்து இருக்க முடியும். இப்பா சந்தியா தலையில கை வச்சிருக்கா. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் ஏ. அவத்தந்த அஜய் பையன் பாவம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் பி. அதை சொல்லி கொடுத்துருவான் அவனுக்கு. பரவாயில்ல சந்தியா, மூக்கில கை வச்சிருக்கா. அப்போ செகண்ட் ஒன் ஆன்சர் பி. அப்பா ஒரு வழியா ஃபர்ஸ்ட் ஒன்னோட அவ்வளோத்தையும் முடிச்சாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், have you written? Yes ma'am. Very good. லேட் சந்தியா, டெஸ்ட் எப்படி எழுதுனா? ஏதோ பரவாயில்ல, இந்த தடவை கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியாக வந்திருந்து, அதனால தப்பிச்சேன். லேட்டு சிந்தியா, 2 பியானு பாப்பியாட்டி, ஒரே தலைக்கடி. அம்மா பியானு இலக்கியம் வா அண்ணி கூப்பிட்டா ஒரு நாள் இழைச்ச விட மாட்டா. இப்போ என்கிட்ட பியானு பாருன்னு சொல்லியா, நல்லா புழுக்கட்டு பாருட்டு சிந்தியா. 6 மணிக்கு மேலே பியானு இழைக்காத கண்டா அம்மா கொல்லுவா பார்த்துக்க. அம்மா வீட்டில் இல்லாட்டி அம்மா கடைக்கு என்ன பேர் காட்டி அம்மா வாரதுக்கு முந்தி 4 இழைப்பு இழைச்சிந்தியா. என்னால் முடியாது, எனக்கு உறக்க வரும், நான் உறங்க போகிறேன். ராத்திரி உன்கிட்ட தான் படுப்பேன். அவ்வளோ பியானோ உனக்கு தலையில் தான் வரும் பார்த்துக்க. கண்டிப்பாக படுப்பா. பியானுன்னு சொல்லிட்டா இல்லையா, என் கிட்ட வந்துடாத. ராத்திரி என் கிட்ட வந்து படுக்க வந்தேன்னா சவுட்டி கீழே தள்ளிடுவேன். ஏன் முட்டி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கிறிய, ருவாடு வர கேக்கூட்டி. ஏம்மா சந்தியாளுக்கு பியானு இழைக்கணுமா? 6 மணிக்கு போகிறவன் எவ்வளவு பியானு இழைச்சியான்னு வச்சுக்க, கொண்டே அறுத்து எடுத்து போடுவேன். பியானு இழைச்ச வா வான்னு கூப்பிட்டா ஒருத்தியும் வர மாட்டாளுவ, அங்கோடி எங்கோடியும் ஓடிடுவாளுவ. வா மட்டும் ஒருத்தியாட்டையும் கொடுக்க முடியாது. 1 சொல்லியக்குள்ளால 9 சொல்லுவாளுவ. அதுபோல தானே பியானு புழுக்கும். ஏம்மா தயவு செய்து வாயை மூடிடும்மா. நான் இன்னைக்கு பியானு இழைக்கலம்மா. நான் இன்னைக்கு உன்னிட்ட தாம்மா படுப்பேன். சந்தியா கிட்ட படுக்க விடான்னு அவ சொல்லியாச்சு. இன்னைக்கு ராத்திரி உன்னிட்ட தாம்மா நான் படுப்பேன். ஒத்தையில படுத்துருக்கண்டி வாருங்கட்டி மக்களே, நீ கூப்பிட்டா ஒருத்தியெல்லாம் வரமாட்டாளுவ. இன்னைக்கு தலையில அவளுக்கு பியானு கொடுத்துருக்கான், அதனால என்கிட்ட படுக்க வராளாம். என்கிட்ட ஒண்ணு ராத்திரி ஒருத்தியெல்லாம் படுக்க வரான்டான். பியானு அவ்வளவு வலிச்சு எடுத்த பிறகு வந்தா போதும். ஏய் சுதன், நான் பேப்பர் கொண்டு வந்துருக்காத கேட்டியா? எவ்வளவு மார்க் கிடைச்சது தெரியலையே. இந்த தடவை நம்ம டெஸ்ட் நல்லா எழுதியிருந்தோம், அதனால நிறைய மார்க் கிடைக்கும். சந்தியா 90. லே அஜய், எரும மாடு என்னெல்லாம் டெஸ்ட் எழுதி வச்சிருக்கா? எரும மாடு
படிச்சு படிச்சு சொன்ன பிறகு நீ இப்படி எழுதி வச்சிருக்கா? வரும் 10 மார்க்குக்கு டெஸ்ட் எழுதி வச்சுக்கிட்டு ஏதோ பெரிய மலையை உருட்டுன மாதிரி ஆளுக்கு மிந்தி கொண்டு தந்தான். மேம் நான் நல்லா தான் மேம் எழுதுனேன். ஆமா, நல்லா எழுதுன நல்லா எழுதுன லட்சணம் தான் தெரியும் இல்லையா? நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு வரும்போது உங்க அம்மா அப்பா யாராவது ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு தான் நீ ஸ்கூலுக்கு வரணும். சரி மேம். என்ன உனக்கு 10 மார்க் பேப்பர்னா? லே சுதன், நீயும் அதே 10 மார்க் எடுத்திருக்கா. அவனை பார்த்து தானே நீ எழுதுன? இல்ல மிஸ். நீங்க நாளைக்கு உங்க அப்பா அம்மா யாராவது ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு தான் ஸ்கூலுக்கு வரணும். இந்த சந்தியா குட்டி சரியா என்னை ஏமாத்திட்டு. வா வெளியே வா. வசமா நீ கிடைப்பா இல்லையா அப்பா பார்த்துக்கலான்ட்டு ஒன்னே. ஐயே, இந்த அஜய் பயலுக்கு இவ்வளோ தூரம் சொல்லி கொடுத்த பிறவைக்கு லூசு பையன் என்னத்தை எழுதி வச்சிருக்கான்? எட்டி சந்தியா, என்ன நம்ப வச்சு நீ ஏமாத்திட்டா இல்லையா? வெளியே வா, உன்னை நான் சரியா கவனிக்கேண்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.